தண்ணீருங்க. இந்த தண்ணீரை பற்றி நிறையா பேத்துக்கு புரிகிறதில்லை, தெரியுதில்லை. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உடலில் ஏற்படக்கூடிய சகலவிதமான நோய்களுக்கும் தண்ணி தாங்க மருந்து. இந்த தண்ணியை மருந்தாக வச்சு நாங்கள் பல காலங்களாக மருத்துவம் பார்த்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இந்த தண்ணி மருத்துவம் இருக்குது. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது, பல காட்டுவாசி பகுதிகளில் இது இருக்குது. உலக மருத்துவத்தில் தந்தைகள்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் நிறையா மருத்துவர்கள், டாக்டர் கலீலியோங்கிறவர் தன்னுடைய மருத்துவ குழுவை கூப்பிட்டு அவர் ஆய்வு பண்ணுற காலத்தில் இந்த தண்ணீர் மருத்துவத்தை எல்லாரும் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆய்வு கட்டுரையில் இதை எழுதியிருக்கிறாரு. கரூர் சித்தர் தண்ணீர் மருத்துவம் செஞ்சுருக்கிறாரு. வள்ளல் பெருமான் தண்ணீர் மருத்துவம் செஞ்சுருக்கிறாரு. நானும் ஒரு பாரம்பரிய சித்த மருத்துவராக இருந்தாலும் நானும் படித்து ஆய்வு பண்ணி சித்தர்களை தேடி அடைஞ்ச போது எனக்கு காசியில் வச்சு, இமயமலையில் வச்சு ஒரு பெரிய மகான் இந்த தண்ணீர் மருத்துவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, என்னுடைய ஜாதகத்துலேயும் அந்த தண்ணீர் மருத்துவத்துக்கும் ஒரு கனெக்டட் இருக்குங்கிறத அவர் சொன்னார். அப்புறம் தான் அந்த தண்ணீர் மருத்துவத்தை பற்றி நான் படித்து பல ஆராய்ச்சி பண்ணேன். இப்போ என்ன அப்படின்னா, அங்கே பாருங்கள், இந்த தண்ணியை நாம் மருந்தாக மாற்றலாம். இந்த தண்ணியை என்ன மந்திரம் சொல்லணும், எத்தனை மணிக்கு சொல்லணும், என்ன நோய்க்கு என்ன சொல்லணும் அப்படின்னு ரிக்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம், யஜுர்வேதம், இந்த வேதம் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். நான் வேதத்தை ரொம்ப படித்ததை விட நல்லா கரைச்சி குடிச்சேன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் வேதத்தை கண்டு நான் பயந்தேன். வேதம்னா பெரிய மகான்கள் படிக்கணும்னு, அப்படி இல்லைங்க. தமிழ் தெரிஞ்சால் போதும். அப்புறம் காலப்போக்கில் வேதங்களை படிக்கிறப்ப இதில் அழகாக அதர்வன வேதத்தில் பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாங்க இந்த தண்ணீர் மருத்துவத்தை. எப்படியெல்லாம் இதாகும், எப்படியெல்லாம் இந்த தண்ணியை மருந்தாக மாற்றலாம், என்ன மந்திரம் சொல்லலாம், எத்தனை மணிக்கு சொல்லலாம், என்ன முத்திரை வச்சுக்கணும். இந்த தண்ணியை நீங்கள் மருந்தாக மாற்றணும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. என்கிட்ட ஒரு நாள் 2 நாள் பயிற்சி எடுத்துக்கலாம். இது நான் எந்த ஊடகத்தின் மூலமாகவும் சொல்லலை, எங்கள் அங்கை மீடியாவினுடைய வாசகர்களுக்காக இதை சொல்கிறேன். இதை எப்படியெல்லாம் மருந்தாக்கணுங்கிறத நான் ஒரு மலையடிவாரத்தில் வச்சு சொல்லிக்கிடுவேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜலமூலையில் இந்த தண்ணியை வச்சுக்கணும். ஜலமூலைங்கிறது சூரியன் உதிக்கிறதுலேருந்து இடது பக்கம். நாத்து நைட்டு ஒரு செம்பு பாத்திரம் அல்லது சில்வர் பாத்திரத்தில் ஒரு 1/4 லிட்டரோ 1/2 லிட்டரோ அளவு தண்ணி வச்சுக்கணும். நாத்து நைட்டு வச்சுட்டு மறுநாத்து காலையில் அந்த தண்ணியை எடுத்து எந்த பகுதியில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பகுதியில் கொஞ்சம் தொட்டு தேய்ச்சி விட்டு அந்த தண்ணி தொடர்ந்து 48 நாள் போல் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுகர், ப்ரெஷர், அல்சர், கேன்சர் முதல் கொண்டு குணமாகுது. இதை நான் கடந்த 5 வருஷமாக அந்த 15 வருஷமாக இதில் இருக்கிறேன். கடந்த 8 வருஷமாக இந்த தண்ணீர் மருத்துவம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வருஷமாக யூடியூப்லுக்கு பின்னாடி தண்ணீர் மருத்துவத்தை நிறுத்தி வச்சிருக்கிறேன். உடலில் ஏற்படக்கூடிய சகல விதமான நோய்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவர்களுக்கு நான் அமெரிக்காவில் இருந்து என்கிட்ட 2 நாள் பயிற்சி எடுத்து, அவங்க ஒரு பிராமண குடும்பம், 2 நாள் தங்கி பயிற்சி எடுத்து இந்த தண்ணீரை நான் மெடிடேஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து இந்த தண்ணியை கொண்டு போய் அவங்க வச்சு சாப்பிட்டு கருத்தரிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த கருக்குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பை கூட இந்த தண்ணி நீக்குது. அதனால் தண்ணீர் மருத்துவம் ஒரு சிறந்த மருத்துவம். எல்லாரும் இதை பார்க்குறவங்க நீங்கள் மருத்துவமாக கூட நினைக்க வேண்டாம். அன்றாட வீட்டில் நல்லா தண்ணி குடிங்க, அதுவே போதும். தண்ணியை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நாடி நரம்புகளில் எலக்ட்ரிக் கரண்ட்டு பாஸ் ஆகாமல் கட் ஆகும். அதனுடைய விளைவு ரத்தம் அழுக்கு பிடிக்கும், அந்த அழுக்கு கேஸாக மாறும், அந்த கேஸ் கொழுப்பாக மாறும், அந்த கொழுப்பு பிளாக்கை உருவாக்கும். அதே கெட்ட கொழுப்புக்கு கண்ணுக்கு போனால் கண்ணில் புரை, அதே கெட்ட கொழுப்பு ஆசன வாய்க்கு போனால் பைல்ஸு, அதே கெட்ட கொழுப்பு ஆர்ட்டில் தங்குச்சுனாக்க ஹார்ட் அட்டாக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துல அந்த கெட்ட கொழுப்பு எங்கே போய் ஸ்டோரேஜ் ஆகுதோ அதுக்கு தகுந்த நோய்களை உருவாக்கும். ஆகையால் தினந்தோறும் வெறும் வயிற்றில் நீங்கள் ஒரு 1/4 லிட்டர்லேருந்து 6 லிட்டரு வெறும் வயிற்றில் குடிச்சிட்டிங்கன்னா சுகரு வராது, ப்ரெஷர் வராது, அல்சர் வராது, முட்டி வலி முழங்கால் வலியே வராது. ஆனால் நமக்கு தெரியுதில்ல, ஐயோ முட்டி வலிக்குதுன்னு மருந்து மாத்திரையை தேடி தான் போகிறோமே தவிர தண்ணி குடிக்கணுங்கிறது வரல. இப்படி ஒவ்வொரு தண்ணி, மழை தண்ணியை பற்றி பேசலாம், கிணத்து தண்ணி, ஆற்று நீர், சோற்று நீர்
புளி தண்ணீர், காழி தண்ணீர், இப்படி ஒவ்வொரு நீருக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இப்போதைக்கு சாம்பிளுக்கு இதை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து போகிறதுனால இதில் ஏதேனும் உங்களுக்கு பயிற்சி எடுத்துக்கணும்னா கீழே இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்களும் அங்கே முடியாமல் சேர்ந்து உங்களுக்கு பயிற்சி கொடுப்போம். நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிங்கனாக்க நோயில்லாத வாழ்வு நீங்கள் வாழலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். தண்ணியே மருந்து, அதை தவறாமல் அருந்து. வாழ்க வையகம். வெற்றி நிச்சயம். வெற்றி உண்டாகட்டும்.